ஹாய் ஹாமீஸ், ஐம் ஜெஸ்ஸி. ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கலனா பார்க்காதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் சைக்கோ லவர் பார்ட் 2 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, டேயாங்கும் ஜங்குக்கும் வந்து ஹக் பண்ணி நின்றுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது டயாங் தான் ஹக் பண்ணிவிட்டு டியர்ஸாக வருது அவருக்கு. இல்லை ஜங்கு, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த நிமிஷமே என்னை யாராவது சாவுன்னு சொன்னால் கூட செத்துருவேன், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கு. டேய், என்னடா இப்படி பேசுகிற? நல்ல நல்லதுமா இப்பெல்லாம் பேசாதடா, நான் இருக்கவும் கூட சரியா? இவ்வளோ லவ் பண்ணுறியாடா என்ன? ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே. எங்கே நீ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணேன். ஏய், நானும் அதே தான்டா, நீ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணேன். 2 பேரும் கிகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அந்த பீச் ஓரமாக வந்து உட்காராங்க. அந்த மணல் மேலே உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஹேண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் ஹை கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக் தான் இப்போ டயாங், என்ன என்ன ஜங்குக்? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு? இல்லை மறந்துட்டேன் நான். ஓ, பழி வாங்குறியா? என்ன பழி வாங்குறியா? இல்லை, நான் தான் எப்போவுமே மறந்துட்டேன் அது இதுன்னு. நீலாம் மறக்கிற கேஸ் கிடையாதே. ஓ, மறக்கலை. ஒன்று கேட்கவா? என்ன கேளு. இல்லை, உன்னோட செக்ஸில் கிஸ் பண்ணிக்கவா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? இல்லை, அது வந்து வீடு வாங்கிட்ட அப்புறம் ஏன் வீடு கட்ட யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ப முடியாத மாதிரி பார்த்துட்ருக்காரு. அடப்பா வீடு, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே போய் சீக்ஸில் போய் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. நல்லா இருக்குடா உன் சீக்ஸு, நல்லா பிரெட் மாதிரி அப்படின்றாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன் இப்போது ஜங்குக் அண்ட் டேயோட வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்களே. ஸோ ஜங்குக், நான் போகிறேன்ல, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடும். போகிறேன், நீ உள்ள போ. இல்லை, நீ ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன். டேய் உள்ளே போடா, நான் பார்க்கணும், நீ போ. சரி ஓகே, பத்திரமா போயிட்டு வா, ஓகே அப்படின்றாரு. ஸோ டே 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது ஜங்குக்கு வந்து டேயோட கையை இழுத்து பிடிக்கிறாரு. பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. இழுத்துட்டு, ஏய் என்னடா இவ்வளோ அழகாக வந்திருக்க, ஒரு கிஸ் கூட பண்ணி அனுப்பலன்னா என் மனசு ஒத்துக்காதே. ஜங்கு, வீட்டு முன்னாடி நிற்கிறோம், ஒழுங்காக விட யாராவது வந்துட போகிறாங்க. ஏய் என்ன, என் ஒய்ஃப் கையை பிடிச்சிருக்கான், என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கான், எவன் வந்து கேட்பான், நானும் பார்த்துக்கிறேன் எவன் வந்து கேட்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஹேண்ட்ஸ் பிடிச்சி இது பண்ணிக்கிறாரு. டைம் பார்த்துட்டு, வேணாம் ஜங்கு, யாரோ வந்துடுவாங்கடா, ப்ளீஸ்ரா விட்றா, யாருன்னா வந்துட்டானா அவ்வளோதான், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுறாரு. ஏய் என்னடா உண்மை பண்ணுறேடா, நான் ஜஸ்ட் பிடிச்சிருக்கேன்டா. சரி விடு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. ஸோ டயங்கும் பின்னாடி அப்படியே பேக்வேர்டு போயிட்டு ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணி அப்படியே பேக்வேர்டாக நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு திருப்பியும் வந்துட்டு ஜங்குக்கோட கன்னத்துலேயே போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. போயிட்டு வாங்க சார், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்காரு. அட பாவி இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகுது. டைம் கிட்டேருந்து எந்த ஒரு காலும் வரல. ஸோ ஜங்குக்கு தான் இப்போ, ஜிமினே, சொல்லு மச்சான். இல்லை யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னது ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? ஆமாம் மச்சான், அதான் என்ன, இல்லை அவங்ககிட்ட இருந்து 2 நாளாக மெசேஜும் வரல, காலும் வரல. அதுக்கு என்னடா போய் வெயிட் பண்ண. நீ வெயிட் பண்ணுறதில்ல, அவன் எப்போவுமே அவன் தானே எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவான், மெசேஜும் பண்ணுவான், வீடியோ காலும் அவன் தான் பண்ணுவான். இப்போ 2 நாளாக எதுவும் இல்லை, அதான் என்னன்னு தெரிலடா, ஒரு மாட்டிக்கிட்டானோ வீட்டில். வாய்ப்பே இல்லை, நீ ஏன் அப்படி நினச்சிக்கோ. அப்போது ஏன்டா எனக்கு கால் பண்ணல? நீ பண்ணுன்னு நினச்சிருப்பான். ஏன் நீ ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கியா?
பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோவா இல்லை. அவனே எனக்கு கால் பண்ணுவான்டா. நான் ஃபோன் எடுக்கலாம், சரி கால் பண்ணலான்னு ஃபோன் எடுப்பேன், பார்த்தா அவன் பண்ணுவான். நான் என்ன பண்ணுறது? சரி இப்போ நீ பண்ணு. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே எடுத்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அங்கே ரெஸ்பான்ஸே இல்லை டேங்கிட்ட இருந்து. ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வருது. டேய் மச்சான் அவன் எடுக்க மாட்டான், நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு. ஜெமின் பார்த்துட்டு டே ஏதான் மாட்டிக்க போகிறடா, அவங்ககிட்டேருந்து மெசேஜாவது பண்ணிட்டு போயிடு அப்படின்ட்டாரு. ஸோ ஜங்குக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு சரி ஓகே மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. டயாங் அந்த மெசேஜ் பார்த்துட்டு ஜங்குக் சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பார். ஸோ ஜங்குக்கு அதை கேட்ட உடனே மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஜிம்மினும் பார்த்துட்டு உலகம் போல் விட்டு போயிட்டானா, இதே வேலை இவனுக்கு, இவனுக்குள்ள இவனா வெளியே வரக்கூடாது, உன்னை நம்பி வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு அங்கே தனியாக. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வந்துட்டு எல்லா மெடிசன்ஸும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட டைம் வந்து 12க்கு மேலே ஆகிடுது நைட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா டேயோட வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு டேக்கு கால் பண்ணுறாரு. டே எடுக்கவே இல்லை, ஆனால் ஜங்குக்கு விடாமல் திருப்பி அடிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து டே வீட்டுக்குள்ளே போனதில்லை, அதனால தெரியல எந்த ரூமில் இருப்பாருன்னு, அதனால் திருப்பி அடிச்சுட்டே இருக்காரு. ஜங்குக் என்ன ஆச்சு, எதாவது அர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு டே எடுத்து பேசுகிறாரு. ஸோ ஜங்குக் தான் இப்போ டேயோங் நீ வெளியே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஆச்சு, எதுக்கு, நீ ஏன்டா இங்கே வந்த இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவரிஷாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நீ வாயேன் ஒரு செகண்ட், நீ ஒரே ஒரு செகண்ட் வாடா, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பொறுமையாக எழுந்து வராரு வெளியே. ஸோ யாருக்கும் கேட்காதபடிக்கு கதவு சத்தமே இல்லாமல் திறக்கிறாரு. ஸோ இப்போ வெளியும் வந்துட்டார். வெளியே வந்து பார்த்தா லைட்டாக தூறல் போடுது. ஐயோ தூறல் வேறு போடுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் டே வரதை பார்த்துட்டு குடுகுன்னு உள்ளே போய் நின்றுறாரு. நின்றுட்டு டேங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கிட்டலாம் தொட்டு பார்க்குறாரு. ஃபீவரிஷாக இருக்குது அவருக்கு ரொம்ப. சரி இது வந்து ஃபீவருக்கு, இது கோல்டுக்கு, உனக்கு வேறு எதாவது பண்ணுதா சொல்லு, நான் அது கூட வாங்கி வந்து கொடுக்குறேன், சீக்கிரம் சொல்லு, 24 hours மெடிக்கல் இருக்குது, நாங்கள் போய் வாங்கி வந்துடுறேன். ஜங்கு கூல், ஏன் இவ்வளோ மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கா, எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, லைட்டான ஃபீவர் தான். டே உன்னை பார்த்தா லைட்டான ஃபீவர் மாதிரியே தெரியல, இல்லை நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஜங்கு ரிலாக்ஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. ஓ அப்படியா, இப்போ நீ ஓகேவா? ஓகே தான் ஜங்கு, 2 நாளாக என்னமோ தெரில, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அதான் ஹாஸ்பிட்டல் எனக்கு தான் போயிட்டு வந்தேன் அம்மா அப்பாட்ட சொல்லி. ஷோர் ஓகே தானே நீ? ஓகே தான் ஜங்கு, ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிற, எனக்கு சரியாயிடும். நீ சாப்பிட்டியா ஏதாச்சும்? சாப்பிட்டேன்டா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்ட உடனே என்னால் முடியல சுத்தமாக, அதான் டைம் கூட பார்க்காம வந்துட்டேன், சாரிம்மா, சாரிட்டே. பரவாயில்ல ஜங்கு, எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க நீ, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னது தேங்க்ஸா? இல்லை இதெல்லாம் பண்ண வேண்டியது என் கடமைடா, நான் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா சொல்லு. ஜங்கு சரி போ, இங்கேருந்து யாரும் வந்துட போகிறாங்க, ஏன்டா என்னை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க? இல்லை சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எட்டி பார்த்துட்ருக்காரு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே. ஸோ டே பார்த்துட்டு ஜங்குக் ஒரு செகண்ட் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கும் ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டே வர்றாரு திருன்னு முழிச்சிட்டே. ஸோ டேங்கோட ரூமுக்கும் வந்துடுறாங்க. இங்கே பாரு ஜங்குக், சைலண்ட்டாக இருக்கணும் ஓகேவா, இங்கே வந்து நம்ம என்ன பேசினாலும் வெளியே கேட்கும், ஸோ சைலண்ட்டாக பேசணும் ஓகே? ஓகே அப்படின்றாரு ஜங்குக்கும். என்ன ஜங்குக், நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா நிஜமாலே? சாப்பிட்டேன்ட்டே, எனக்கு உன்னை பார்த்ததே போதும், எனக்கு அவ்வளோ பசிக்கவும் இல்லை. சரி இதுதான் என்னோடய ரூம், இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. ஸோ டேக்கு தனியாக ரூம் இருக்கும், ஸோ கொஞ்சம் பெரிய ரூம் தான், அதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் வந்து டேவோட டேபிள் இருக்கும்ல,
ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறாரு. அங்கே வந்து ஜங்குக்கும் அன்ட்டே வந்து வீடியோ கால் பேசினதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அங்கே ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. பார்க்கவே அழகாக இருக்குது. ஏய் டயம் என்னது இது? ஜங்குக் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் மறைக்கிறாரு. ஜங்குக் பார்த்துட்டு டேய் ஆல்ரெடி பார்த்துட்டேன் கொடுவாத. இல்லை அது இல்லை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு எடுத்து. ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அட பாவி எப்படா இதெல்லாம் எடுத்தோம்? இது நம்ம ஸ்டார்டிங் பேசும்போது ஃபஸ்ட் டைம் வீடியோ கால் பண்ணும்போது எடுத்தது. அட பாவி நல்லா இருக்குடா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை ஒரு மாதிரி க்ரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிரிஞ்செல்லாம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காரு. சரி இந்த மாதிரிலாம் எத்தனை எடுத்து வச்சுருக்க காட்டு. இல்லை ஒன்று தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் தான் உட்காரான் டயம். ஸோ ஜங்குக்கு அங்கே இருக்க சேரில் தான் உட்காந்துருப்பானே. சரி டயம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ திருப்பியும் போயிட்டு ஃபோர்ஹெட்டில் டச் பண்ணால் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது டயம்க்கு. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு மக்கில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு டயங்கோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு டயம் நான் கொடுத்த மாத்திரைலாம் சாப்பிட்டியா? இப்போ தான் போட்டேன். காட்டு. ஜங்கு ஆல்ரெடி நிறைய மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கு போதும். கொன்றுவோம் ஒன்று இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வந்த டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு. டயம் வந்து வேணான்ற மாதிரி தலையாட்டுறாரு. வேணாம் வேணாம் அப்படின்றாரு. சோ என் சிங்குடிச்சோ சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் போட்டு விட்றாரு. ஸோ அவரும் வந்து குடிச்சிட்டு நல்லாவே இல்லை பரவாயில்ல சாப்பிடு, சாப்பிட்டா தான் சரியாகும். போ ஜங்கு நீ ரொம்ப மோசம். என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியா படு நீ. படுத்துக்கிறேன் போ நீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாரு. ஸோ திருப்பியும் அந்த கிளாத்லாம் எடுத்துகிட்டு அந்த வாட்டரில் டிக் பண்ணி திருப்பியும் வந்து ஃபோர்ஹெட்டில் வைக்கிறாரு. ஸோ டயங்கு தூக்கமே இல்லை. ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற வாசி ஜங்குக் நீ போ யாராவது வந்துட போகிறாங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னை துரத்துறதுலே இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கூட இருக்கா? அண்ணா இல்லை பயமாக இருக்கு. அம்மா யாராவது வந்துட்டாங்கன்னா? அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்? நான் தான் அவங்க ரூமில் தாப்பல் போட்டேனே. அட பாவி ஜங்கு ஏன் இந்த மாதிரி பண்ண? இல்லை திடீர்னு மாட்டிக்கிட்டேன்னா நான் போகும்போது அன்லாக் பண்ணிட்டு போயிடறேன் ஓகே. சரி ஓகே நான் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கண்ணை மூடுறாரு. ஸோ அவருக்கு தூக்கம் வருது. ஆனால் ஜங்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தூக்கமே வரல அவருக்கு. எப்படா தூங்குறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ ஜங்குக்கும் போயிட்டு பிளாங்கெட்லாம் போட்டு விடுறாரு. டேங்க்கு போட்டு விட்டு தூங்கு நல்லா ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவரோட ஹேர்லாம் வந்து கோதி கொடுக்குறாரு. ஸோ அது பார்க்கவே அழகாக இருக்குது அந்த சீனே. ஸோ இப்போது டயாங் தான் எழுந்து பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே டயாங்கோட ஹேண்ட்ஸ்லேயே படுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு அச்சோ குழந்த மாதிரி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அட்மைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துலேயே டயாங்கோட அம்மா தான் கத்துறாங்களே யார் கதவு லாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு ஜங்குக்கும் முடிச்சுக்கிறான் யார் அது கத்துறதுன்னு. ஐயோ சாரி டயாங் நான் போய்ட்டு கதவு திறக்கிறேன். ஜங்கு நீ போக முடியாது இரு நான் போகிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ இங்கே இரு. சமாளிச்சிருவியா? நான் சமாளிக்கிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் பொறுமையாக எழுந்து நடந்து போகிறாரு. போயிட்டு அன்லாக்கும் பண்ணிடுறாரு. டயாங் நீ தப்பால் போட்ட? அம்மா நான் இல்லைம்மா நீங்கள் சவுண்டு போகிறத பார்த்து தான் நானே வந்தேன். நான் ஏன் போட போகிறேன்? எல்லாம் இந்த யுங்கியோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. அம்மா யார் பார்த்தா என்னம்மா அதான் நான் அன்லாக் பண்ணிட்டேன்ல நீங்கள் போய் படுங்க. எங்கே படுக்கிறது மணி 5 ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்களே அவங்க அம்மா. ஸோ டைமும் பார்த்துட்டு ஐயோ இவங்க தூங்க போக மாட்டாங்க போலையே எப்படி ஜங்குக்கு வெளியே அனுப்புறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே யோசிச்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போது டயங்கோட அம்மா தான் சரி டயங் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அந்த பால் மட்டும் கொஞ்சம் அடுப்பில் வைக்கிறியா? அம்மா நானா என்னாலே ஆல்ரெடி முடியல நீ வேற ஏமா வேலை வாங்குற? செல்லல நான் உனக்கு அழகாக பூஸ்ட் போட்டு கொடுக்குறேன்டா அதுக்கு தான்டா போய் வச்சிருடா. சரி நான் போய் வைக்கிறேன்
சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா நீ குளிக்க போனால் லேட் ஆகுமா? ஏய் வந்துடுறேன்டா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ டேங் இப்போ தான் யோசிக்கிறான். ஆமாம்ல லேட்டாகனா ஜங்குக்கு ஈஸியாக வெளியே அனுப்பிச்சிடலாம்ல. கரெக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் ரூம் போயிட்டு ஜங்கு நீ வந்து இப்போ கரெக்டாக இருக்கும், அம்மா குளிக்க போயிட்டாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்துக்கிறாரு. ஸோ இப்போது டைம் தான். ஜங்கு பார்த்து பத்திரமா போ, பைக் கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் பண்ணாமல் போ, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாத, அப்புறம் நீ இங்கேருந்து போகிறேன்னு தெரியக்கூடாது ஓகே? சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாரு. ஸோ டேங் தான் இப்போ ஜங்கு கூட கை பிடிச்சிட்டு ஜங்கு என்னடா இல்லை ஐ லவ் யூ அப்படின்ட்டாரு. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு அச்சோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாரு உடம்பு சரியாயிடும் சரியா, தயவு செஞ்சு ஏதாச்சுன்னா சொல்லுடா, உன்னால் முடியலனாலும் ஜஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு போயிடு. நீ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் குழம்பி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுடா. ஸோ எது நடந்தாலும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணு இல்லை கால் பண்ணு ஓகே? ஓகே ஜங்கு இனிமேல் கரெக்டாக பண்ணுறேன் எல்லாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் திருப்பியும் போய் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி போய் ரெஸ்ட் எடு. ஓகே ஜங்கு பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வெளியே வராரு. ஸோ இந்த சைட் டயங்கும் போயிட்டு பால்லாம் காசிட்டு அவரும் வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ அவர் நினச்சி பார்க்குறாரு, இப்போது என்ன நடந்துச்சு, கனவு மாதிரி இருக்குது, ஜங்குக்கு வந்து என்ன டேக் கேர் பண்ணதில்ல, ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைகண்லேயே பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது 2 நாள் கழித்து திருப்பியும் வந்து ஜங்குக்கு வந்து கால் பண்ணிட்டாரு. சொல்லு ஜங்குக். டைம் நீ வெளியே வா. என்னாச்சு? வெளியே வாடா வெளியே போகலாம். நான் என்ன குளிக்கலை. அது குளிக்கலையா? பரவாயில்ல வா. என்னடா இதை குளிச்சுட்டாது வரேன். சரி ஓகே நான் பக்கத்தில் இருக்க கேஃபேல இருக்கேன், நீ வந்துடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. ஸோ டயங்கும் போயிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வராரு. ஸோ ஜங்குக் தான் இப்போ டயம் சாரி ஜங்குக் நான் கிளம்பிட்டேன் வா, உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறா வா அப்படின்ட்டாரு. ஸோ டயங்கும் வெளியே போயிட்டு ஹாய் ஜங்குக். ஆடா இப்போது உடம்பு ஓகேவா? ஐ ஆம் ஆல் ரைட் ஜங்குக், இப்போ ஓகே தான் எல்லாம். ஓகே சரி பைக்கில் ஏறு. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறிக்கிறாரு. ஸோ ஏறிட்டு சரி போமா. போகலாம். இப்போ ஒரு கெஃபேல தான் வண்டி நிறுத்துறாரு ஜங்குக். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ உள்ளே போய் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஜங்குக்கான்ட்டே வந்து ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. ஸோ டயங்கு சைடில் அதாவது ரைட் சைடில் வந்து டயங்கையும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் இப்போது டயம் இப்படி வந்து உட்காரு அப்படின்றாரு. ஸோ டயங் வந்து என்னாச்சு ஜங்குக் இப்படியே உட்காந்துக்கலாமே, இல்லை என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகுது. லைட்டாக யாராவது பார்த்தா கூட டயங் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக் ஏன் வியர்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. சரி நான் உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு வந்து எனக்கு பன் பட்டர் ஜாம் வேணும். என்னது பன் பட்டர் ஜாமா? அதெல்லாம் சாப்பிட்டா என்னடா ஆகும்? சரி சிக்கன் வாங்கிக்கிறியா? சிக்கன்லாம் வேண்டாம். சரி பன் பட்டர் ஜாமே வாங்கிட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. ஸோ அவரும் எழுந்து போயிட்டு ஆர்டர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைட் டயங்கிட்ட வந்து அந்த பர்சன் பேசியிருப்பாங்க, பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அந்த பர்சன் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஜங்குக்கு சமக்கவும் வருது. ஸோ அங்கேருந்து அப்படியே போயிட்டு அவர் மூஞ்சிலே பஞ்ச் பண்ணுறாரு. ஸோ டயங் அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்குக் பண்ணுற விட வரேன் விட டயங் கம்முடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டயங் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு ஜங்குக் நிறுத்து, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எதுக்குடா அவரை போட்டு அடிக்கிற? அவன்கிட்ட வந்து பேசுவான் நான் கம்முன்னு பார்த்துட்ருக்கணுமா? ஜங்குக் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கான், அதுக்கே நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? எனக்கு பிடிக்கல. ஜங்குக் ஐயோ அவங்க சர்வே எடுக்கிறாங்கடா. சர்வேவா? என்ன சர்வே? அதான் நார்மலாக ஹெல்த் செக்கப் மாதிரி எடுப்பாங்கள்ல, இந்த ப்ராடக்ட் நீங்கள் போடுங்க அந்த மாதிரி. என்ன ஜங்குக் நீ
எதுவுமே விசாரிக்காமல் நீ பாட்டுட்டு கை வைக்கிற. சரி வா நம்ம எங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்கோட கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ டயங்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வராரு. இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வழியாக பேசிகிட்டு இருக்காரு டயங்கை பார்த்து. இல்லை ஜங்கு, நீ ரொம்ப பொசிட்டிவாக இருக்க, என்னன்னே தெரியாமல் எப்படி ஒருத்தர் போய் இப்படி அடிப்ப? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல உனக்கு? உன்கிட்ட யார் வந்து பேசினாலும் எனக்கு பிடிக்கல. எனக்கு நீ மட்டும்தான், நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நான் மட்டும் தான் உன்னை பார்க்கணும், யாருமே உன்னை பார்க்கக்கூடாது. என்ன ஜங்கு பேசுகிற நீ? யாராவது ரோட்டில் போகிறவங்க கூட பார்ப்பாங்க, அதுக்காக அவங்கள போய் அடிப்பியா? அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன். சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏய் ஆமாண்டா, நான் சைக்கோ தான். இப்போ என்ன அதுக்கு? நீ எனக்குன்னு முடிவாயிட்ட. யாரும் உன்னை பார்க்கக்கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன், பேசவும் விட மாட்டேன், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டயங்கும் வந்து ஜங்கு வண்டி நிறுத்து. முடியாதுடா. வண்டி நிறுத்த போறியா இல்லை நான் எகிரி குதிக்கவா? ஏய் என்னடா? இல்லை என்னன்னு கேட்டேன். இன்னும் பிளாக்மெயில் பண்ணுறியா? நீ தான் பண்ணுற, நான் பண்ணல, வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு அவர். ஸோ இந்த சைடு ஜங்கு டயாங் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ டயாங்கும் நடந்து போகிறாரு அந்த சைட். ஸோ ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அவர் வந்து நடுவில் நிறுத்த சொன்னதால் அங்கே ஒரு பஸ்ஸும் வராது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது அங்கே வண்டிக்கு. ஸோ டயாங்கும் அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டயாங் பின்னாடி ஓடி போயிட்டு, என்ன டயாங் இப்போ என்னடா நீ எனக்குன்னு நினைக்கிறதுல என்னடா தப்பு? நீ எனக்குன்னு நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் நீ கொஞ்சமாவது யோசிச்சு அந்த முடிவை எடுத்துருக்கணும். நீ பண்ணதே முட்டாள்தனமாக இருக்கு. ஓ நான் முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட கோவமும் வராரு. இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் என்ன பேச வரேனே நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னனோ அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் லாஸ்ட்டு என்ன சொல்கிறனோ அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற. என்ன பேசுகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பஞ்ச் பண்ணியிருக்கலாம் அவரை, அவர் மேலே தப்பு இருந்தா. ஆனால் அவர் ஜஸ்ட் சர்வே தான் எடுத்தார், அதுக்கே வந்து பஞ்ச் பண்ண என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்க நீ எல்லாரையும் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், எல்லாரையும் என்கிட்ட வந்து பேசினா நீ என்ன பண்ணுவேன்? டேங் நீ தான் இப்போ முட்டாள்தனமாக பேசுகிற. உலகத்தில் இருக்க எல்லோரும் வந்து உன் டைப்பராக பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு பர்சன் பார்ப்பாங்க, வந்து பேசுவாங்க. அது தப்பான இன்டென்ஷன்லேயும் இருக்காது ஜங்கு, அதை புரிஞ்சுக்கோ. என்கிட்ட பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்லான்னு போகிறாரு. ஜங்கு கை பிடிச்சிட்டு, எங்கடா போகிறேன்? நான் எங்கேயோ போகிறேன், என் கையை விட டைட்டாக இருக்குது, கையை விட அப்படின்னு சொல்லிட்டு உதறாரு. ஆனால் ஜங்கு செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காரு. பாரு டயம், எனக்கு தெரியாது நீ என் கூட தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுதிட்டு போகிறாரு. ஸோ டயம் வந்து இல்லை நான் முடியாது வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் முன்னாடி வந்து சைக்கிளில் வந்து உட்கார வைப்பாங்களே ஒன் சைடு வந்து, அந்த மாதிரி வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு இப்படி உட்காந்தா வருவல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டைம் பார்த்துட்டு, ஏய் ஜங்கு என்னை விடு, என்னடா பண்ணுற, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா, நான் பின்னாடி கூட உட்காரேன், ப்ளீஸ் என்னை விட. நான் அப்போவே உட்கார சொன்னேன், நீ எங்கே உட்கார வந்த? இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி அப்படின்றாரு. ஸோ டைம் வந்து ஜங்கு இந்த மாதிரி பண்ணாத, தயவு செஞ்சு என்னை பின்னாடி விட, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ், நிஜமாக நான் உட்காந்துருவேன் பின்னாடி போய்ட்டு, ப்ளீஸ்ரா எல்லோரும் வேடாக பார்க்குறாங்கடா. முடியாதுடி செங்கிடுச்சு, இங்கே தாண்டி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிடிச்சிக்கிறாரு. ஒரு கையில் வந்து டயங்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பைக் ஓட்டுறாரு. ஸோ டயங்கு ரொம்ப மாதிரி இருக்குது, ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் நல்லா இறுத்தமாக மூடிக்கிறாரு, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு இப்போ டயங்கோட வீட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ இறங்கிப்போ அப்படின்றாரு. அப்போ தான் அவர் ஃபேஸ்லேருந்தே கையே எடுக்கிறாரு. ஜங்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடுகுன்னு உள்ளே ஓடிடுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, உனக்குலாம் இப்படி தாண்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டேஸ் போயிருக்குமே. சண்டை போடுவாங்க, ஆனால் வந்து ரொம்ப லவ்விங்காக தான் இருப்பாங்களே ரெண்டு பேருமே. ஸோ டேங் தான் இப்போது ஜங்குக்கு கால் பண்ணி, ஜங்குக் என்ன பண்ணுற? இங்கே தாண்டா இருக்கான், என்ன இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெளியே போகலாமா? ஆனால் டேங் இங்கே மழை பெய்யுது ஜோரா, அங்கே எப்படி இருக்கு? இங்கே மழை பெய்யல, அங்கே மழை பெய்யுதா? ஆமாம் என் வீட்டுக்கெல்லாம் மழை பெய்யுதுடா. சரி அப்போ வேண்டாம், நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு. சரி வச்சிடறேன்,
அப்படின்னு வைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் திருப்பி கால் பண்ணிவிட்டு டே என்ன வச்சுட்ட? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் மீட் பண்ணலான்னு. சரி வை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துடுறாரு. டயங் கால் பண்ணி நான் வந்துட்டேன்டா, டோர் ஓப்பன் பண்ணி வா அப்படின்றாரு. ஸோ டயங்கும் வராரு. செம்ம அழகாக இருக்கார் டயங் பார்க்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே வெட்டாக உட்காந்துட்ருக்காரு பைக் மேலே. டயங் பார்த்துட்டு ஓ ஜங்கு ஏன் நீ இப்படி வந்த? இல்லைடா பரவாயில்ல, உன்னை பார்க்க எப்படி வந்த என்ன? ஆனால் ஜங்கு நீ ரொம்ப நனைஞ்சிருக்க. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணுறாரு. ஸோ அவர் ஹேரில் இருக்க ரெயின் ட்ராப்லாம் வந்து அப்படியே என்னோட ஃபேஸ்லேயும் டப்புன்னு படுது. ஏன் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்லிப் பண்ணுறாரு. ஸோ டயங் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அச்சோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே. ஜங்கு நம்ம சும்மா இந்த ஸ்ட்ரீட்லேயே வாக் போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் இறங்கி வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஜங்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா நான் பேசணும்? இல்லை நீ ரொம்ப பொசசிவ்னு எனக்கு தெரியும், பட் நீ என்னை நம்புற தானே? ஆமாம் நம்புகிறேன். அப்போது என் மேலே நம்பிக்கவே. நான் யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக போயிட்டு இதுவாக மாட்டேன். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். நீ ஏன் மற்றவங்க மேலே இது பண்ணி அவங்கள போய் பஞ்ச்லாம் பண்ணணும் சொல்லு? எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அந்த மாதிரி நீ பண்ணாமல் இருந்தா? உனக்கு ஒன்று புரியல, ஒன்று நம்புகிறேன் ஆனால் மற்றவங்களும் நம்பலை சரியா அப்படின்றாரு. ஸோ டேங்க் பார்த்துட்டு நீ ஏன் அவங்கள நம்பணும்? அவங்க யாரோ ஏதோ ரோட்டில் போகிறவங்க, அதுக்குன்னு நீ எல்லாருக்கிட்டேயும் சண்டை வலிக்க முடியாது ஜங்கு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஸோ இதோட நான் பார்ட் எண்ட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ இதுவே ஒரு 27 நிமிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பார்ட் வரும், அதோட அவ்வளோதான் ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சரங்கியாமி டாட்டா.